வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கோம். மீனா ஏ வாமா, யார் வந்திருக்காங்க பாரு. தெரியுதா? வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னம்மா, நாங்க பிறந்த மண்ணுல சந்தோஷமா இருக்கோம். நாங்க ஊரை விட்டு வந்துட்டோங்கிறத சொல்லாம சொல்றீங்க. அட அப்படி இல்ல பழனி, பிறந்த இடத்துல வாழறதுக்கு எத்தனை பேருக்கு குடுப்பனை இருக்கு. அந்த குடுப்பனை தான் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லையே. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் பட்டணத்துக்கு ஓடி வந்தா பட்டணம் தான் தாங்குமா, இல்ல கிராமம் தான் நிம்மதியா தூங்குமா? பெத்த பிள்ளைங்க மாமன் மச்சான் எல்லாரையும் பட்டணத்துக்கு அனுப்பி வச்சு நாங்க படுற அவஸ்தை இருக்கு, அத வார்த்தையால சொல்ல முடியாதுப்பா. வராதமா பட்டணத்தை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. விமர்சனம் இல்லப்பா, மன வருத்தம். அதான் வருஷம் வருஷம் ஊர் திருவிழாவுக்கு வர்றோமே நாங்க தான். நீங்க வரலனா நாங்க விட்டுருவோமா? அதான் வந்துட்டோம்ல. எப்ப திருவிழா வருது? இன்னும் சரியா 10 நாள் இருக்கு. அண்ணனை போய் பாத்தீங்களா? அவரை பார்க்காம இங்க வருவோமா? ஊர்ல அவர் இருந்திருந்தா நான் எல்லாம் தலைவரா இருக்க முடியுமா? பெரியப்பா இருந்திருந்தா யார் வேணாலும் தலைவராக முடியும். விட்டு கொடுக்கறதுக்கு அவரை விட்டு ஆளே இல்ல. அவர் விட்டு கொடுக்கறாரோ இல்லையோ, நீ உன் பெரியப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. நான் உண்மையை தானே சொன்னேன். அதுவும் உண்மை, நாங்க சொல்றதும் உண்மைதான். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் உங்களை எதுக்கு கேக்குறீங்க? இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். பட்டணத்துல வளர்ந்தாலும் பொண்ணை நல்ல முறையில வளர்த்துருக்க பழைய அண்ணா வளர்ப்பு இல்ல. எல்லாரும் அவருக்கே சப்போர்ட்டா? அப்படி இல்ல. சரிப்பா, திருவிழாவுக்கு சீக்கிரமா வந்துடு. கண்டிப்பா வந்துருவோம். என்ன இந்த தடவை காவடி எடுக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து இருக்கேன். நான் இப்பதான் அண்ணன் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமா இருக்கு. அதனால இந்த தடவை காவடி எடுத்துலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவரும் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆனா என்ன ஆனா? சோழி போட்டு பார்த்ததுல குறி நல்லபடியா வரல. சோழி போட்டு பாத்தீங்களா? எதுக்காக அப்படி? அம்மா இறந்துட்டாங்க, வரலாமா வேண்டாமான்னு கேட்டாரு. அதுக்கு தான் உத்தரவு கேட்டுடலாம்னு சோழி போட்டு பார்த்தோம். அண்ணா என்ன சொன்னாரு? எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்தே தீர்வேன்னு சொல்றாரு. அண்ணன் வருவேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பா வந்துதான் அவர். அதான் நம்ம குலதெய்வம் இருக்க, குலதெய்வம் நம்மளை பார்த்துக்கிடும். அதுவும் சரிதான். ஒரு நிமிஷம் இருங்க, கோயில் திருவிழா காணிக்க இட்டு வந்துடுறேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. வாங்க, இவர்தான் எங்க வீட்டுக்காரர். வணக்கம் தம்பி. வணக்கம். ஊர்ல கோயில் திருவிழா, அதான் கூப்பிட வந்திருக்காங்க. சரி தம்பி, அவசியம் எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துடணும். கண்டிப்பா வரேன். குலதெய்வம் கோயிலை பத்தி அடிக்கடி மீனா கிட்ட சொல்லியிருக்கேன். நிச்சயமா வருவேன். சரி சாப்பிடுங்க. மீனா, இந்தா நீ உன் கையால கொடுமா. ஆமா பழனி, நான் கேட்க மறந்துட்டேன். எங்க உன் பொண்டாட்டி பிரேமாவை காணோம்? நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அவளை பத்தி பேசணுமா என்ன? தனிப்பட்ட விஷயம்னா பேச வேணாம், ஊர் விஷயமாச்சே. இந்த பாருங்க, அவளுக்கு எனக்கும் ஒட்டுமில்ல உரமில்லைன்னு ஆயிப்போச்சு. அவ்வளவுதான், என்னைக்கோ மறந்தாச்சே. இல்லைங்க ஐயா, அவனும் நம்ம ஊருக்காரு, அவங்களே அழைக்கணும்ல. அது உங்க சௌரியம். சரி, அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பரு ஏதாவது? இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இந்தாடா,
சரி அப்ப நாங்க கிளம்புறோம் பழனி. எல்லாரும் அவசியம் திருவிழாவுக்கு வந்துருங்க, மறந்துடாதீங்க. சரி வரேன் தம்பி. போயிடும். என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சித்தி ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கு கோச்சுக்கிட்டீங்களா? அவன் மேல நான் எதுக்குமா கோவப்பட போறேன்? அவ்வளவுதான், என்னைக்கோ மறந்தாச்சே. இல்ல அண்ணன் வீட்டுல சோழி போட்டு பார்த்ததுல சரியா சமைச்ச கிடைக்கலன்னு சொன்னாரு, அதை நினைச்சேன், அதான். ஐயோ அதெல்லாம் எந்த கெடுதலும் நடக்காது, நீங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க. என்னப்பா? வணக்கங்க. என்ன எல்லாம் எழுந்திருச்சிட்டீங்க? அம்மா ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. இவங்க எல்லாம் யாரு? என்னம்மா இப்படி கேட்டீங்க? இவங்க எல்லாருமே உங்க ஊருக்காரங்கம்மா. ஏன் ஊரா? ஏன் ஊரு இந்த ஊரு தான். என்னம்மா நீங்க பிறந்த ஊரையும் நீங்க மறந்துட்டீங்களே? நினைவு தெரியாதப்ப இருந்த ஊரை எல்லாம் நான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த பழனியப்பனா? பழனியப்பன் எதுவும் சொல்லலமா, அவர் பொண்ணுதான் உங்க போன் நம்பரை கொடுத்தாங்க. ஓ, அப்ப போன் நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க, அப்படிதானே? இல்ல இல்லம்மா, அவங்க தான் போன் பண்ணி அட்ரஸ் கேட்டாங்க, நான் தான் கொடுத்தம்மா. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம ஊர் கோயில் திருவிழா வருது இல்ல? அப்படியா? ஆமாம்மா, அதுக்கு காணிக்கை வாங்கிட்டு அப்படியே உங்களையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். எதுக்கு வரணும்? என்னம்மா எப்படி கேட்டீங்க? ஊரறிய உலகறிய உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியவனா? அதுதான் என்னோட விதி. ஆனா அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம அனாதையா வந்திருக்கேனே, என் விதிய மாத்துனது யார்? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். என்னம்மா எப்படி கேட்டீங்க? நம்ம ஊர் சாமிக்கு பொங்கல் வச்சு படைச்சாக்க இந்த வருஷம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குமா? அப்ப போன வருஷம் நான் பண்ணதுக்கு குலதெய்வம் எனக்கு என்ன கொடுத்துச்சு? என்ன கொடுத்துச்சு? வீட்டை புடுங்குச்சு, வாசலை புடுங்குச்சு, வசதியை புடுங்குச்சு, வாய்ப்பை புடுங்குச்சு. ஏன் பத்தாததுக்கு உள்ளேயே தள்ளிடுச்சு. பாதுகாப்பு கொடுக்குமா, பாதுகாப்பு. என்னம்மா சாமி கொடுத்தா தான் கொடுப்பீங்களா? கொடுத்ததை எடுத்துக்கிட்டாலும் நாம கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாதுமா. அம்மா, வந்தாலே ஆபத்துன்னு சாமி சொன்னாலும் வந்தே தீர்வேன்னு காணிக்க கொடுத்தாரே கந்தசாமி, அவர் வீட்டுல வாழ்க்கப்பட்டவங்க நீங்க அப்படி பேசக்கூடாதுமா. ஐயா, ஆபத்துன்னு சாமி சொன்னுச்சா? என்ன சொல்றீங்க? எங்க அம்மா மரணம் அடைஞ்சிட்டாங்க, வீட்டுல கெட்ட சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் அங்க வரலாமான்னு அவர் கேட்டாரு. உத்தரவு கேட்டுடலாம்னு சோழி போட்டு பார்த்தோம். சோழி போட்டு பார்த்ததுல குறி நல்லபடியா வரல. அங்க ரத்த வாடை வந்துச்சு. ரத்த வாடையா? ஆமாம்மா, உத்தரவு கேட்குறப்போ இந்த மாதிரி சாமி நமக்கு சமிக்கை காட்டும். அதை வச்சு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். ஓ, ரத்த வாடை வந்தா என்ன அர்த்தம் ஐயா? வெட்டு, குத்து, மரணம், ஏன் சாவுன்னு கூட சொல்லலாம். அப்ப
சாமி சொல்ற மாதிரிலாம் நடக்குமா? நடக்குதுதாம்மா சாமி சொல்லும். அண்ணே, போங்க. சரிம்மா. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் உட்காருங்க. இத பாருங்கம்மா, நாங்க இங்க உட்கார்ந்து கதை பேசுறதுக்காக வரல, காணிக்க வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். நானும் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடியாதுன்னு சொன்னீங்க. ஓ அதுவா? அது கந்தசாமி மாமாக்கு சாமி உத்தரவு கொடுக்கலன்னு சொன்னதும் கோவம் வந்துருச்சு, அதனால அப்படி பேசிட்டேன். ஒண்ணும் இல்ல. நாங்க அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க இதத்தானம்மா சொன்னீங்க. ஆனா மாமா நீங்க வரதுக்கு முன்னாடியே போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரே. டேய், பழனியப்பா வெட்டி விட்டுதா சொல்றான், ஆனா இவங்க பெரியவர் பேசணும்தா சொல்றாங்க. தலைவரை முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ உட்காருங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியல இவங்க யாருன்னு. மாத்தி மாத்தி பேசுறவங்க எப்படி காணிக்க கொடுப்பாங்க? இப்படி பேசுறவங்க தான் எவ்வளவு வேணாலும் காணிக்கை கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டீங்க. நானும் யோசிப்பேன், மத்தவங்களையும் யோசிக்க வைப்பேன். அது ரெண்டு பேருக்கும் நல்லது தானே. ஏன் எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் அப்படி உட்காருங்க. இல்லம்மா, நீங்க புருஷன்கிட்ட கோவிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா மூத்தவர் கூட நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்களா? தலைவரே, அம்மாவுடைய கோபத்துக்காக சொந்தத்தை விட்டுட முடியுமா? என்னம்மா? கரெக்ட் கரெக்ட், அப்படிதான் அப்படிதான். கொடுங்க கொடுங்க, வாங்கிக்கங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கம்மா, சாமிக்கு பொங்க வைக்கணும். கண்டிப்பா. எனக்கும் சாமி கிட்ட கொஞ்சம் உத்தரவு கேட்டு சொல்லுங்களேன், வரலாமா? என்னம்மா நீங்க காணிக்கை இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? தலைவரே, உத்தரவு கேளுங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை தான் இல்லை. புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கேன், வீடு வாசலையும் இழந்துட்டு நிக்கிறேன், சொந்த பந்தம் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. இதை விட ஒரு மனுஷிக்கு என்ன பிரச்சனை வேணும்? இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க வரலாமான்னு தான். தலைவரே, அவங்க எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அவ்வளவுதானே, எதுக்குமா சந்தேகம்? சோழி போட்டு பார்த்துருவோம். அங்க ரத்த வாட வந்துச்சு. அப்ப இங்க கொலவெறி தெரியுது. கொலவெறியா? ஆமா, பழின்னு சொல்லுது. பழினா அதுக்கு அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் பலி கேக்குது, பலி வாங்க துடிக்குது. புரியல சாமி. ஆடு மாடு கோழி இல்லம்மா, மனுஷனா கூட இருக்கலாம். இதென்னங்க, அவங்களுக்கு ரத்த வாடை, இவங்களுக்கு கொலவெறி, ஒரே குடும்பத்துக்குள்ள இப்படி நடக்குது. இதுல ஒரு செய்தி மறைஞ்சிருக்கு, அது என்னன்னு இப்ப நாம சொல்ல முடியாது. திருவிழாவுல நடக்கிறத வச்சுதான் முடிவெடுக்க முடியும். அம்மா, நீங்க மறக்காம வந்துடுங்க. ஐயோ, மறக்கிறதா? அதெல்லாம் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பா வந்துருவேன். அம்மா, நீங்க வந்தா தான் திருவிழாவே நடக்கும்.
தெரிய உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியவனா? அதுதான் என்னோட விதி. ஆனா அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம அனாதையா வந்திருக்கேனே, என் விதிய மாத்துனது யார்? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். அப்பா, என்னப்பா? நம்ம திருவிழாவுக்கு போக வேணாம்ப்பா. ஏன் போக வேணாம்ங்கிற? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்கப்பா. ஓ, அந்த பூசாரி என்ன சொன்னாரு, அதை நினைச்சு பயப்பட்டு கவலைப்படுறியா? பயப்படாமையோ கவலைப்படாமையோ எப்படிப்பா இருக்க முடியும்? டே முத்து, இத்தனை வருஷம் நான் எதுக்காக பாடுபட்டேன்? நம்ம குடும்பம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தானே. இந்த திருவிழாக்கு போனா நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்குன்னு சொல்லும்போது ஏன்டா போகக்கூடாது? அப்பா, நான் அதுக்காக உங்களை இழக்க முடியுமாப்பா? என்ன இழக்க போறீங்கன்னு யாரா சொன்னா? பூசாரி என்ன சொன்னாரு? ஒரு ஆபத்து வரலாம்னு சொன்னாரு, அவ்வளவுதானே. ஆபத்துல இருந்து மீண்டும் வரலாம் இல்ல? டேய், அப்படியே நடந்தா தான் என்னடா, நான் வயசானவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக வேண்டியது தானடா. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வந்தவங்க எல்லாம் போய்த்தானம்மா தீரணும். போகாம இங்கே நிரந்தரமா இருந்துட முடியுமா? இந்த பாரு, வாழணுங்கிறதோ போகணுங்கிறதோ நாம தீர்மானிக்கிறது இல்ல, விதி. விதியை யாராலும் மாத்த முடியாதுமா. மாத்தி எழுத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேப்பா. நம்ம அந்த திருவிழாவுக்கு போகலாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் நம்ம அங்கே போகணும். ஹேய், போனா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னார்ல, எனக்கு அதுதான்டா முக்கியம். முடிவெடுத்துட்டேன்டா. இதுல நீ யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாது. ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் பிடிவாதம் பிடிக்கிறேன்? போக வேணாம்னு இவங்க தானே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இந்த பாருமா, நான் வாழ்ந்துட்டேம்மா, என் காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்னை பத்தி கவலைப்படக்கூடாது. இருக்கிறவங்க போறவங்களுக்காக அவங்க நிம்மதியை கெடுத்துக்க கூடாது. இப்ப என்ன ஆகி போச்சு? நான் நல்லா தானே இருக்கிறேன். இந்த மட்டும் இந்த உடம்போட ஆரோக்கியத்தோட போனா நல்லது தானம்மா. பின்னால ஏதாவது பிணிக்கின்னு வந்து நடமாட முடியாம மற்றவங்களுக்கு சுமையா இருக்குன்னு போறத விட இது தேவையில்லை இல்லையா? இதை பாரு, நீங்கள்லாம் சுபிட்சமா இருப்பீங்க, எனக்கும் ஒன்றும் ஆகாது. நாம போயிட்டு வருவோம். நான் சொல்றது கேளுங்க, என்னோட வாங்க. அப்பதான் என்ன மறக்காம இருப்பீங்க. மாமா, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட வாழணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். இதுல என்ன மாமா தப்பு இருக்கா? தப்பே இல்லையே. தப்புன்னு யாரு சொன்னா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையாமா? எல்லாரோடையும் சந்தோஷமா சுபிட்சமா இந்த குடும்பமே ஆனந்தமா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த முடிவே எடுத்திருக்கிறேன். கோயிலுக்கு போனா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, அதை விட நமக்கு என்னமா வேணும்? போயிட்டு வருவோமா, எல்லாம் சுபமா நடக்கும். அப்பதான் என்னையும் நீங்க நினைவுல வச்சுக்குவீங்க. கவலையே படாதீங்க. தைரியமா இருடா, ஒண்ணும் நடக்காதுடா. என்னம்மா இது? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தான் ஒன்றும் புரியல.
அதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊர் பூசாரி சோழிய போட்டு எனக்கு ஒரு கதை, கந்தசாமிக்கு ஒரு கதைன்னு சொன்னாரு. அந்த மாதிரி நான் இந்த சோழிய போட்டா எனக்கு ஏதாவது கதை தெரியுமா, இல்ல எனக்கு ஏதாவது வாசனை வருமானு தான் ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. அம்மா, நமக்கு எப்படிமா தெரியும்? இதெல்லாம் அனுபவஸ்தர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் தாம்மா தெரியும். ஆமா, இது உண்மையா பொய்யா? நம்பனா உண்மை, நம்பலன்னா பொய். அப்ப நம்பலாங்கிறீங்களா? நமக்கு ஃபேவரா இருந்தா நம்பிதானே ஆகணும். கரெக்ட். எனக்கும் அப்படிதான் தோணுது. வேற யார் வீட்லயாவது ரத்த வாடை வருதுன்னு சொல்லியிருந்தா நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்க மாட்டேன். ஆனா அந்த கந்தசாமி வீட்லன்னு சொன்னதும் அப்படியே கப்புன்னு பிடிச்சிருச்சு. பத்தாததுக்கு எனக்கும் சோழிய போட்டு பார்த்துட்டு கொலை கிலன்னு ஏதோ சொன்னாரே, அதான் எனக்கு இது சரின்னு பட்டுச்சு. அதான் லம்பா கவனிச்சிங்களா? அது அவங்கள எடை போடுறதுக்காக. அவங்க சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அம்மா, நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நம்பி எதுவும் நடக்காம போச்சுன்னா கூட பரவாயில்ல. நம்பாம அது நடந்துச்சுன்னா ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஃபீலிங் லைஃப் லாங் இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்றது நடந்து முடிஞ்சாதானே தெரியும். இது உண்மையா பொய்யா, நடக்குமா நடக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னமா அது? அதுக்கு நாம ஒருத்தனை விலைக்கு வாங்கணும்.